நல்லா இருப்பேன்னு தெரியும். செம மழை. இங்கே பாருங்க, மழை வந்து வெளுத்து கட்டுருச்சு. சரியான மழைங்க, நல்ல காற்று. அதுவும் இல்லாமல் என்னுடைய லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா மொதல் டைம் வந்து ஆலங்கட்டி மழை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். சரியான மழைங்க, ஐஸ் கட்டியாக அப்படியே துகளில் மாரி கொட்டுது, அப்படியே நல்ல சவுண்டு. அதுவும் இல்லாமல் நல்ல சரியான காற்று. ஒரு புயல் காற்று அடித்தா எப்படி இருக்கும் அதுமாரி காற்று அடிச்சுது. நீங்களே பார்க்கும்போது தெரியும் இப்போ என்ன நிலமை அப்படின்றது. இந்த கம்பிலாம் தொங்கியே போச்சு பாருங்கள், அந்தளவுக்கு மழை. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் பட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை வந்து போயிட்டு ப்ரொமோட் பண்ணுறது அந்த கதையில் எதுவுமே கிடையாது. நம்ம போகிறோம், சாப்பாடு நல்லா இருக்கா, ஸோ எந்த சாப்பாடு நல்லா இருக்குது, ஸோ வித்தியாசமாக அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டுலாம் வந்து நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்றபடி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறது, ரெஸ்டாரண்ட்டை வந்து விளம்பரப்படுத்துறது அதுமாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஓவனாக வந்து நம்ம வந்து போயிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா, சரி ஃபுட்டு வந்து ஸ்பெஷலாக வந்து எதாவது ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க. செம்ம கிளைமேட். ஓ நான் மழைங்க, வேறு லெவலுங்க. சரி வாங்க போகலாம். இப்போ இருக்குல்ல, ஸோ இந்த கடையை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கடையில் வந்து எல்லாமே வந்து நட்ஸு எல்லாமே வந்து கிடைக்குங்க. ஸோ எல்லா நட்ஸ் பொருளும் வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கடைக்கு வந்து ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஸோ சிக்கன் பிரியாணி லாலிபாப் வந்து ஒரு பிளேட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு பிளேட் வந்து லாலிபாப் 140 ரூபா. அப்புறம் வந்து பிரியாணி, ஸோ சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ லாலிபாப் வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகேதான். நிறைய தடவை வந்து நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ருக்கேங்க. சொல்லுங்க. வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்ருக்கேன். சிக்கன் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுங்க, நல்ல சூப்பராக இருக்கும். அது 140 4 பீஸ் இருக்குங்க. ஒன்று, ஒரு 2, ஒரு 3, ஒரு 4, ஸோ 4 பீஸு. ஸோ டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. கொஞ்சம் லைட்டாக சூடு இல்லை, அவ்வளோதான். வேறு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே தான். பட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிளேட் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது நம்ம தம் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும் குவான்டிட்டி. அதாவது காஸ்ட்டுக்கும் குவான்டிட்டிக்கும் பார்த்திங்கன்னா சேம் தான், ஓகே தான். அவ்வளோதான், இதுக்கு மேலே சாப்பிடுங்க. குறைச்சி தாங்க, குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது.
சாப்பிட நல்லா தான் இருக்குது. ஓகேங்க மக்களே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்சல் கட்டிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஸ்மில்லா பிரியாணி. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம ட்ரை பண்ணது. ஸோ வேண்டியம்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து இனிமேல் நம்ம வந்து வீடியோவில் ஃபுட் வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம போடுவாங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோட் பண்ணுறதும் எந்த ஒரு விளம்பரம் பண்ணுறதும் எதுவுமே கிடையாது. அதாவது ரெஸ்டாரண்ட்டில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஸோ சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதான் சொல்ல முடியும். சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மக்களே. பாய் பாய். ஓகே, மரமலரில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு டிஷர்ட் ஷோரூம் ஒன்று இருக்குதுங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து எல்லா கலெக்ஷனும் இருக்குது. ஸோ வேணும்னா இங்கேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதோட லொக்கேஷன் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து டிஷர்ட் பிராண்டு தாங்க. எப்படிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா